இன்றைய ஹுத்துபா பேருரையில் அரிஷ் நிழல் பெறும் அல்லாஹுக்காக அழுத கண்கள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் வாழக்கூடிய நாம் இன்றோ அல்லது மறுநாளோ கபர் எனும் இருட்டறையை சந்திக்க இருக்கிறோம் என்பதில் மறந்துவிடக் கூடாது. அந்த இருட்டறையில் உலகம் அழிவதற்கான சூர் ஊதப்பட்டு இரண்டாம் விடுத்தம் ஊதப்படும் வரைக்கும் அந்த கபரில் நாங்கள் இருட்டறையில் தூக்கமோ வேதனையோ இருக்கத்தான் வேண்டும். அதன் பின்னாடி நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் எழுப்புவான். எழுப்பியதற்கு பின்னாடி நம்மில் இரண்டு சாராராக அந்த இடத்தில் பிரிந்து நிற்போம். அல்லாஹ் சொல்கிறான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களை விட்டும் பாவிகளே ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் நல்லவர்களை வேறாகவும் பாவிகளை வேறாகவும் ஒதுக்கி விடுவான். நம்மில் எத்தனை பேர் நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்களாக இருக்க போகிறோம் என்றும் தெரியவில்லை. நம்மில் எத்தனை பேர் கெட்டவர்களாக அவன் நம்மளை உதறி தள்ள போகிறான் என்றும் தெரியவில்லை. எழுப்பப்பட்டதுக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா தன் அர்ஷின் கீழ் தான் நிழல் கொடுப்பதாக 7 பேர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகிறார்கள். நாளை மறுமையில் யாராலும் தஞ்சம் புகர முடியாது, யாராலும் தப்பித்துக் கொள்ள முடியாது, என்னால் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற நிலையில் யாரும் தன்னை ஆள்படுத்திக் கொள்ளவும் முடியாது. அது நபியாக இருந்தாலும் சரிதான், நபிக்கு பிறந்தவனாக இருந்தாலும் சரிதான், நபியை பெற்றெடுத்தவனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியானாக இருந்தாலும் அந்த நாள் அந்த நேரம் தன்னால் முடியும் என்ற நிலைக்கு வர முடியாது என்று இறைவன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் 7 கூட்டத்தார் நிழல் பெறுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதில் ஒரு கூட்டமாக சொல்கிறார்கள், ரஜுலுன், ஒரு மனிதன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தனிமையில் இருந்து அல்லாஹுவை எண்ணி தான் செய்த பாவத்தை எண்ணி இறைவனுடைய ரஹ்மத்திலிருந்து தூக்கறியப்பட்டால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை எண்ணி இறைவனுடைய இறை திருப்தி கிடைக்காமல் விட்டால், இறைவனுடைய பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்காமல் விட்டால், இறைவனுடைய ரஹ்மத்து என்னை சூழ்ந்து கொள்ளாமல் விட்டால் என்னை இந்த உலகம் பொறுப்பெடுக்காது, என்னை மறுமையில் யாரும் பொறுப்பெடுக்க மாட்டார்கள் என்ற பயத்தினால் அச்சத்தின் காரணமாக தன்னை வருத்திக் கொண்டு அழுது கொண்டிருந்தானே, தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழுதானே, அந்த அழுததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு தன் அர்ஷின் கீழ் நிழல் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக சேர்த்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகம் என்பது மறுமை வாழ்க்கையின் நிம்மதியை தேடுவதற்காக தரப்பட்ட ஒரு அவகாச காலமே தவிர, உலகத்தில் நான் பணக்காரனாக வாழ வேண்டும், உலகத்தில் நான் அரசியல்வாதியாக வாழ வேண்டும், எனக்கு கீழால் 10 பேர் இருக்க வேண்டும், பணம் காசை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் புகழ் அதிகாரத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடும் சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எச்சரிக்கைக்குரிய காலம் வரும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். சில செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், மூமின்கள் யாரு தெரியுமா? மூமின்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தெரியுமா? சுவர்க்கத்துக்கே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய, அங்கு நிம்மதியான வாழ்க்கையை தேடக்கூடியவர்கள். உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள், அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று பெயர் சொன்னால் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் நடுநடுங்கி விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வேறு விதமாக ஒன்றும் பேச தேவையில்லை. அல்லாஹ் என்று சொன்னால் இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவன் எந்த பெரிய பாவத்துக்குரிய இடத்தில் வந்து நின்றாலும் அந்த இடத்திலிருந்து தன்னை கலட்டி விடுவான் என்ற செய்தியை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அன்றைய காலம் பனி இஸ்ரவேல் காலத்தில் 3 பேர் குகையில் மாட்டிக்கொண்டார்கள். அந்த 3வரில் ஒருத்தர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இறைவா, எனது சாச்சா மகளை நான் ரொம்ப நேசித்தேன், அவளை திருமணம் முடிக்க வேண்டும், இல்லையா எப்படியாச்சும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவள் மீது மோகமாக இருந்தேன். ஒரு முறை அவருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அந்த பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைக்குமாறு அவள் என்னிடத்தில் வந்தாள். நானுமோ அவள் மீது அளவு கொண்ட மோகத்தின் ஆசையில் இருந்தேன். நான் அவளிடம் சொன்னேன்,
உன் தேவைக்கான காசுகளை நான் தருகிறேன், என் ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன். அவளுக்கு வேற வழி இல்லை, வேற நிலை இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறாள். அவளும் நானும் தனிமையில் இருக்க நாடும் போது அந்த பெண் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இத்தகில்லா, என் பெரியப்பாவின் மகனே அல்லது என் சாச்சாவின் மகனே, நீ அல்லாஹ்வை இந்த நேரத்தில் அஞ்சு கொள்ள கூடாதா என்று கேட்டால் அந்த அச்சம் என்னை பீடித்தது. அதனால் அந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். யா அல்லாஹ், என்னை நீ பாதுகாப்பாயாக என்று கேட்ட பொழுது அல்லாஹ் உடனடியாக பதில் கொடுத்தான். இல்லையா? அல்லாஹுக்காக வேண்டி எந்த பெரிய பாவத்தில் ஒரு மனிதன் தள்ளப்பட்டும் அந்த நேரத்தில் இறையச்சம், இறைவனுடைய ஞாபகம் அவனை தட்டும் போது அவன் அதிலிருந்து வெளிவருவானாக இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹு மீது கொண்ட அச்சம் அவன் கண்களால் கண்ணீரை வெளியாக்கி விட்டது என்றால் அந்த கண்ணீருக்கு பதிலாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுக்கிறான், அரசின் கீழ் நிழலை கொடுக்கிறான் என்ற செய்தியை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் பேர் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறைவனுடைய இறைவேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எவ்வளவு பெரிய குழப்பங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் வட்டியின் பக்கம் போக மாட்டார்கள், அவர்கள் பாவத்தின் பக்கம் போக மாட்டார்கள். அல்லாஹ் முடிவாக என்ன சொல்கிறான் தெரியுமா? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எந்த நிலை இருந்தாலும் இறைவனத்தில் பொறுப்பு சாட்டி விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா சூரா மரியமில் சொல்கின்ற பொழுது இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய இறை வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா, சுஜூதில் அழுந்தவர்களாக விழுந்து விடுவார்கள் என்று செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதும் போது ஒரு மூமினுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது சிரித்தவர்களாக, நையாண்டி பண்ணியவர்களாக, நக்கல் அடித்தவர்களாக, உலக விவகாரத்தினுடைய அடிப்படை உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இந்த இஹ்லாஸான முறையற்ற நிலையை நாங்கள் செய்வோமாக இருந்தால் தக்வல் குலூப், உள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம் என்பது வந்து சேராது என்ற செய்தியை பார்க்கிறோம். குர்ஆன் ஓதும் போது உணர்வு இல்லாட்டியும் மீனிங் தெரியாட்டியும் அதுல உள்ள சில வாசகங்கள் எங்களை தட்டி எழுப்பும். சுவர்க்கம் சொல்லப்பட்டால், நரகத்தை சொல்லப்பட்டால் இது நரகத்தை தான் பேசுகிறது. நார் என்றால் நமக்கு தெரியும், ஜஹன்னம் என்றால் நமக்கு தெரியும், ஜஹீம் என்றால் நமக்கு தெரியும், ஹுத்தமா என்றால் நமக்கு தெரியும். நரகத்தின் பெயர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தெரியும். அந்த பெயர்கள் வருகும் போது நாம் என்ன நினைக்க வேண்டும்? இது நரகத்தை பற்றி பேசுகிறது, ஒரு மனிதர் சுட்டரிக்கும் அந்த இடத்தை பற்றி பேசுகிறது. யாரோ என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற உணர்வு உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, இரண்டு கண்கள் நரகம் அவர்களை தீண்டாது என்று சொன்னார்கள். இரண்டு கண்களை நரகம் தீண்டாது. ஒரு கண் என்ன தெரியுமா? ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், ஒரு கண் அல்லாஹ்வை நினைத்து அழுது கொண்டிருந்த கண்கள். சுப்ஹானல்லாஹ். சில வரலாறுகளை படிக்கிறோம். படிக்கும் போது சில மாமேதைகள், சில ஹதீஸ் வல்லுநர்கள் குருடர்களாகவே மரணித்தார்கள். ஏன் தெரியுமா? இறை வசனங்களை ஓதும் போது தனிமையை நாடி விடுவார்கள். தனிமையில் ஓதி ஓதி அந்த வசனத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து அழுதவர்களாக கண்கள் குருடான வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கண்கள் குருடான வரலாறுகளும் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்களில் வலியக்கூடிய தண்ணீர் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் வெளியேறுமாக இருந்தால் அதற்கெல்லாம் சுவர்க்கத்தை கொடுக்கிறான், பாதுகாப்பு கொடுக்கிறான், நரக விடுதலை கொடுக்கிறான். இன்றைக்கு எம்மில் வரக்கூடிய கண்கள் உலக லாபத்துக்காக, உலக மோகத்துக்காக, உலக லாபத்தை மையப்படுத்தியதாக கண்ணீர்கள் வருகின்றன. நாடகத்தை பார்க்கிறோம், எமோஷன் ஆகுகிறோம், அழுகிறோம். படத்தை பார்க்கிறோம், எமோஷன் ஆகுகிறோம், அழுகிறோம். திருமறை குர்ஆன் ஓதப்படுகின்றன, எமோஷனை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படுகின்றன, எமோஷனை காணவில்லை, அளவில்லை. ஆனால் மற்றவர்களை பேசும்போது, மற்றவர்களை பார்க்கும் போது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும் போது கண்ணீர் வடிக்கக்கூடிய சிந்தனையை கொண்டு வருகிறோமே. ஏன் இறைவசனங்களை கேட்கும் போது, ஏன் இறைவசனங்களை ஓதும் போது எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கவில்லை? காரணம் என்னவென்றால் எங்களிடத்தில் உள்ளது இறை திருப்தியை
மாற்றமான உலக மோகத்துக்கான வாழ்க்கை இருப்பதனால், எங்களுடைய உலக மோகத்துக்குரிய அடிப்படையில் எங்களுடைய மைண்டுகள் பிக்சட் ஆனதனால், மறுமையுடைய சிந்தனை, கபிலுடைய வாழ்க்கை சிந்தனை, இறை திருப்திக்கான இறை நேசத்துக்கான அடிப்படையில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு உலக விவகாரத்தில் மட்டும் தோல்வியை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாம் முழுமூச்சாக ஈடுபடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் கண் விழித்திருந்த, ஜிஹாதின் போது கண் விழித்திருந்த அந்த கண்கள் நாளை மறுமையில் நரகம் நுழையாது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா யலிஜுன் நார ரஜுலுன் பகா மின் கஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வை எண்ணி அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக எந்த கண்கள் கண்ணீரை வடித்ததோ, அந்த கண்கள் எப்படி கறக்கப்பட்ட பால் மடியை சென்று அடையாதோ, அதே போன்று அந்த மனிதன் நரகத்தை சென்று அடைய மாட்டான் என்ற செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக அழுத கண்கள் நரகம் நுழையாது என்ற செய்தியை சொல்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவே, இன்று நான் என் இறைவனை தொழ வேண்டும், என்னை தொந்தரவு செய்யாது என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்கள் விருப்பம் என் விருப்பம் அல்லாஹ்வின் தூதரே என்று விட்டு விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உது செய்துவிட்டு தொழுகைக்காக எழுந்து நின்று தக்பீரை கட்டினார்கள். தக்பீரை கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுக்கு போகிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், சுஜூதில் நின்று அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர், எனது அறையின் தரைகள் நலையும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தேமி தேமி அழுதார்கள். வகான ஜாலிசன், ரசூலுல்லாஹ் சுஜூதில் எழும்பி உட்கார்ந்தார்கள். அவர்களுடைய தாடிகள் நலையும் வரைக்கும் ரசூல் அழுது கொண்டே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவரை அழுதார்கள் என்றால், பிலால் பாங்கு சொல்லும் வரைக்கும் அழுதார்கள். நபி அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். قال يا رسول الله தபிகி وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر. அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு நீங்கள் தேமி தேமி அழ வேண்டும்? அல்லாஹ்தான் உங்கள் முன் செய்த பாவங்களையும் பின் செய்தா கூட பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்ததுக்கு பின்னாடியும் நீங்கள் அழ வேண்டுமா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்ட பொழுது, அபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷாவே, என் பாவத்தை மன்னித்த ரப்புல் ஆலமீன், என்னை நபியாக்கிய ரப்புல் ஆலமீன், சமூக தலைவனாக்கிய ரப்புல் ஆலமீன், சுவர்க்கத்துக்கு முதலாக போகக்கூடிய தகுதி தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா? அதை நினைத்து அழுதேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா பாலஸ்தீனத்தை பாருங்கள், உண்பதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தூங்குவதற்கு இடம் இல்லை, அழகான முறைக்கு அணிந்து கொள்வதற்கு ஆடை இல்லை, நிம்மதியாக இருப்பதற்கு அவர்கள் இடமில்லை. அழுகையால் பதறுகிறார்கள், உணவால் பட்டணியால் சாகுகிறார்கள். இந்த நிலையை ரப்புல் எங்களுக்கு தராமல் வைத்தானே, இதை நினைத்து ஒரு நாளாச்சும் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றியுள்ள ஒருத்தனாக சுஜூதில் அழுதிருக்கிறோமா? இறைவா, எனக்கு தந்த நிஅமத்துகளை நான் எண்ணி பார்க்கும் போது என்னால் கணக்கிட முடியவில்லை, உனக்கே சகல புகழும் யா ரப்பே என்று சொல்லி அழுதிருக்கிறோமா? உறவுகளை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எல்லா இடங்களையும் பார்க்கும் போது கண்ணீரும் கவலையாக இருக்கும் போது நாங்கள் 3 நேரம் சாப்பிட்டு உறங்குகிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இறைவன் தந்த அந்த பதவிகளையும் பட்டங்களையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளை நினைத்து ரசூலுல்லாஹ் அழுது, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முழுவதும் அழுதே கழித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லகத் நஸலத் அலைய லைலத ஆயத்துன் வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. இன்றைக்கு எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது. இந்த வசனத்தை ஓதி யார் அதை சிந்திக்கவில்லையோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, நாங்கள் காலையில் எழும்பும் போது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனத்தை ஓதுகிறோமே, அந்த ஓதுதலின் போது அந்த வசனத்தை உணராமல் நடந்தால் அவன் தோல்விக்குரியவன் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு நீங்கள் குர்ஆன் என்ற சில வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அக்ரவு அலைக வ அலைக உன்சில்,
உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்படுது, அப்படி இருந்து உங்களுக்கு நான் ஓதி காட்டணுமான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க ஓதுகின்ற பொழுது அதை கேட்பதற்கு நான் விரும்புறேன் அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரி அப்படின்னு சூரா நிசாவினுடைய வசனத்தை நான் ஓதிட்டு வந்தேன். கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா இந்த வசனத்தை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புகல் ஆன், இப்போது போது நித்தாட்டு அப்படின்னு சொன்னார்கள். நான் ரசூலை திரும்பி பார்த்தேன், கண்கள் எல்லாம் கண்ணீரால் மூழ்கி அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனிய வசனத்தை கேட்கும் போது அழுது கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் சொல்கிறார் பாருங்க, ஒருமுறை நபி அவர்கள் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு, உபைவே, அல்லாஹு தஆலா எனக்கு இப்பதான் ஒரு மெசேஜ் சொன்னான். என்ன மெசேஜ் தெரியுமா? இந்த உபை பின் கஅபிடம் சொல்லுங்கள், சூரா பையினாவை உங்களுக்கு ஓதி காண்பிக்குமாறு என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். கஅப் கேட்கிறார்கள், அல்லாஹ் என் பேரை சொன்னானான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், உஸ்மான், அலி, எத்தனை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். உபை பின் கஅபை கூப்பிட்டு சொல்றாங்க, எனக்கு சூரா பையினாவை ஓதி காட்டுங்க, அல்லாஹ் உங்க பேரை சொல்லி நீங்க ஓதுமாறு சொன்னான். அப்ப கேட்கிறான், என் பேரை என் ரப்பு சொன்னானா? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் என் பேரை சொன்னானா? ஆமா, உன் பேரை தான் சொன்னான்னு பொழுது அனஸ் பின் மாலிக் சொல்கிறார்கள், நான் அவரை பார்த்தேன், கண்களால் கண்ணீர் சிந்த சத்தம் விட்டு அழுது கொண்டு இருந்தார். என் இறைவன் என் பேரை சொல்லி என்ன கண்ணியப்படுத்திட்டான் பாரு அப்படின்னு அந்த மகிழ்ச்சியின் காரணமாக, இறையச்சத்தின் காரணமாக, இறை திருப்தியை தன் வாழ்க்கையாக கொண்டதன் காரணமாக அழுதார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஸஹீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒருமுறை ரசூலுல்லாஹ் சந்திப்பதற்காக வீட்டுக்கு போன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறையில் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையின் போது நிறை மாத ஒட்டகத்தினுடைய முனங்கல் சத்தம் அது எப்படி இருந்ததென்றால், உலையில் கொதிக்கும் அந்த தண்ணீருடைய சத்தம், கலகலன்னு சத்தம் வரும்ல, முனங்கல் சத்தம் வரும்லங்க, அந்த வேதனையில அந்த சத்தம் மாதிரி சத்தத்தை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறையச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவதன் காரணமாக அழுது கொண்டு இருந்தார்கள் என்ற செய்தியை சஹாபி சொல்கிறார். அதே மாதிரி பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சமிஅது, நான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுவதை கேட்டேன். எதன் ஊடாக அழுவதை கேட்டேன் தெரியுமா? அவர் சுபஹ் தொழுகையில் தொழுவிக்கும் போது அழுதார். நானுமோ கடைசி சஃபில் நின்றேன். 10 சஃப்னா 10வது சஃப்ல நான் நிக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்ற வசனம் வரும்போது தேமி அழுதார்கள். பின்வரிசையில் எனக்கு அந்த சத்தம் கேட்டது. இறை திருப்தியை கொண்ட அந்த சஹாபாக்கள் இறைமறையை ஓதுகின்ற பொழுது, வசனங்களை பார்க்கும் போது அழுதே புலம்பினார்கள் என்ற செய்தியை இந்த விடயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. நாமல் எத்தனையோ இடங்களில், எத்தனையோ நேரங்களில், எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தனிமையில் இருக்கும் போது பாவத்தின் பக்கம் நாங்கள் ஈர்க்கப்படுகிறோம். போன் இருக்கிறது, அதில் எந்த ஒரு லிமிட்டடும் கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாம் கிடைக்கும் என்ற மாதிரி உலகமே கைக்குள் சுருங்கியதுக்கு பின்னால் பாவத்தில் மூழ்கக்கூடியவர்களே, பாவத்தால் போனால் தன்னை நாசமாக்கக்கூடிய உறவுகளே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், கடைசி நேரம், கடைசி சந்தர்ப்பம், அதுவே இறுதி சந்தர்ப்பமாக இருந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், உங்களுடைய கடைசி வேலை ஊடாகத்தான் நீங்கள் சுவர்க்கவாதியா நரகவாதியா தீர்மானிக்கப்படுவீர்கள். நம்ம எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாம், நான் ஹாஃபிஸாக இருக்கலாம், நான் மௌலவியாக இருக்கலாம், நான் ஒரு தாயாக இருக்கலாம், எனது கடைசி நேரம் எந்த செயல், நான் ஒரு பாவியாக இருந்தால், நான் ஒரு பாவத்தை செய்தால், இறை திருப்தி மாற்றமான ஒரு செயலை செய்த நிலையில் இறைவனின் உயிரை கைப்பற்றி விட்டான் என்றால் நான் மரணிக்கும் அந்த சந்தர்ப்பம் பாவியாக மரணிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே. பாருங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழுது கொண்டிருப்பார்கள். வகீல லஹு, அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, எதற்காக நீங்க இவ்வளவு தூரம் அழுது கொண்டிருக்கிறீங்க, ஏன் நீங்க கடுமையாக அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்போது சொல்றாங்க, லி அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல், ஏனென்றால் அல்லாஹு தஆலா
2 புடி பிடிச்சிருக்கிறான், அவ்வளவுதான். ஒரு புடி சுவர்க்கத்துக்குரிய புடி, ஒரு புடி நரகத்துக்குரிய புடி. எந்த புடிக்கும் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. பிடிச்ச புடிய சுவர்க்கத்துல போட்டா தப்பிச்சுக்குவேன், அதே நரகத்துல போட்டா வாழ்வு அவ்வளவு முடிஞ்சு போச்சுது என்று என் புடி எந்த பக்கம் மாறும் என்பதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான் நம்மளை பார்த்து, அம் ஹஸிபல்லதீன, இந்த பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்களே, வட்டி எடுத்துக்கொண்டு பினான்ஸ்ல போட்டுக்கொண்டு மோசடி செய்து கொண்டு பொல் வச்சு கொண்டு எடுத்த செக்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி கொண்டு அவனை ஏமாத்தி கொண்டு நாசப்படுத்தி கொண்டு மானத்தை வாங்கி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு நீயா நானா என்கின்ற விஷயத்துல வந்துட்டு ஒரு மனுஷன் மனசை அடிச்சு கொண்டு இப்படி எல்லாம் பாவத்தில் இருக்கிறோமே, தொழாமல் இருக்கிறோமே, ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறோமே, தான் உலகத்தில் பணக்காரனா வாழ வேண்டும் என்பதற்காக 4 பேரை கஷ்டப்படுத்தி அவனுடைய சொத்துக்களை சுரண்டுகிறோமே, இந்த மனிதர்கள் அல்ல பாவிகள் என்று சொல்கிறான். தொழாதவன் பாவி என்றான். மா சலகக்கும் ஃபீ சகர் காலு லம் நகும் மினல் முஸல்லீன், உங்களை சக்க நரகத்தில் தள்ளியது நாங்கள் தொழவில்லை. இந்த மாதிரி பாவிகளை விட்டு அல்லாஹ் கேட்கிறான். பாவத்தால் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எண்ணுகிறார்களா, அன் அஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், உலகத்திலே நல்லமல் செய்தார்களே, ஈமான் கொண்டு நல்லமல் செய்தார்களே, இந்த ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த சுவர்க்க இன்பம் மாதிரி அவர்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுதால், அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பதாக சொல்கிறான். இறை திருப்திக்காக இல்லாமல் உலக மோகத்துக்காக உலக வாழ்க்கைக்காக இருந்தால் அவர்களை தண்டிப்பதில் எந்த ஆட்சேபனும் இல்லை என்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் சில சஹாபாக்கள் அழுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னால் தொழுவிக்க முடியவில்லை, உன் தந்தை அபூபக்கரை தொழுவிக்க சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்கிட்ட சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்க இடத்துல அல்லாஹ்வுடைய உங்க இடத்துல என் தந்தை அபூபக்கர் வந்து நின்றால் குர்ஆன் ஓதும் சத்தத்தை விடவும் அழுகை சத்தமே மிகைத்து நிற்கும். எனவே என் தந்தை அனுப்பி விடாதீர்கள். என் தந்தையை ஓத தொடங்கினால் அழுகையை தவிர அவர் ஒரு வாயிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வரால், அழுது கொண்டு வேணாம் என்றாங்க. அப்ப எந்த அளவு தூரம் இறையச்சத்தின் காரணமாக அழுகையால் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்காக அழுதானோ, தனிமையில் அழுதானோ, சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், 4 பேருக்கு முன்னாடி நான் நல்லவனாக ஆக்டிங் பண்ணலாம், 4 பேருக்கு முன்னாடி நான் நல்லவனாக நடிக்கலாம். நடிப்பதெல்லாம் நாடகம், உலகத்துக்கு நியதியாக கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே உண்மையாளர்களோடு இருங்கள். எந்த இடத்துல உண்மையாளர்களாக இருக்கிற நல்லா சொல்றான் இல்லையா? 4 பேருக்கு முன்னாடி நல்லவனாக நான் நடிக்கலாம், ஆனால் தனிமையில் இருக்கும் போது, தன்னந்தனியாக இருக்கும் போது, யாரும் என்னை பார்க்கவில்லை என்ற சிந்தனை உள்ளம் எடுக்கும் போது, என்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற இடத்தில் நான் மாட்டிக்கொள்ளும் போது, அந்த நேரத்தில் சைத்தானுடைய வலை விசேஷமாக விரிப்பான். உன்னுடைய ஈமான் இருக்குதா, உனக்கு சிறிதளவு ஈமான் இருந்தால் அதை தட்டுவதற்கு சைத்தான் வருவான். வந்து சில ஐடியாக்களை தருவான், சில காட்சிகளை தருவான், சில விடயங்களை உன்னோட மனசு பழைய செய்திகளை கொண்டு தந்து, எப்பா இதை பார்க்கலாம்ல, அன்றைக்கு பார்த்தது நீ ஃபுல்லா பார்க்க விட்டுட்டல, இன்றைக்கு பாரு, யாரும் உனக்கிட்ட இல்ல, உன் மனைவி அங்க அம்மா வீட்டுக்கு போய்த்தா, பிள்ளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய்த்து, நீ மட்டும் தனியா தான் நினைக்கிற என்றெல்லாம் செய்த ஐடியா தருவான். இந்த நேரத்தை நீ அல்லாஹ்வை அஞ்சினால், இந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி உன் பாவத்தை விட்டு நீ வெளிவந்து விட்டால், அல்லாஹு தஆலா அதை காரணமாக வைத்து உன்னை பாதுகாக்கிறான் என்ற செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சுவதில் தனிமையில் அஞ்சுவதுதான் மிகச் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திஹாமா என்ற மலைத்தொடர் எல்லோரும் அறிந்த செய்திகள் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திஹாமா மலைத்தொடர் அளவுக்கு சில பேர் நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள். எவன் எப்படி செய்தாலும் எல்லாம் எழுதப்படும். மா யல்ஃபிஹு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பயான் பண்ணி தூங்குற சமூகத்தை நம்ம பள்ளியெல்லாம் காட்டு பார்க்கிறோம். இப்படி கத்தியும் கூட, ஆனா இறையச்சத்துக்கான வாசகங்களை சொல்லியும் கூட, தனிமையில சுவர்க்கம் சொல்லியும் கூட நமக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா, எவ்வளவு உலகத்துல ஓடி டயர்ட் ஆயிட்டோம் யோசிச்சு பாருங்க. பள்ளிக்குள்ள வந்தால் ஈமான் அதிகரிக்கும், இறையச்சம் கூடும் என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கு கொரட்டை விட்டு தூக்கத்துக்கு மனசு வருதுன்னா உலகம் மோகத்துல எவ்வளவு ஓடி இருக்கிறோம் என்று இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், திஹாமா மலை அளவு
நன்மைகளோடு வருவார்கள். பாவத்தோடு வருவாங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, நன்மைகளோடு வருவார்கள். அவைகள் எல்லாம் சுருட்டி முகத்தில் வீசப்படும். ஏன் தெரியுமா? அவன் தனிமையில் இருக்கும் போது பாவம் செஞ்சவன். சுப்ஹானல்லாஹ். தனிமையில் இருக்கும் போது பாவம் செஞ்சவன். தொழுதிருக்கிறான், நோன்பு பிடிச்சிருக்கிறான், ஜக்காத்து கொடுத்திருக்கிறான், எல்லா காரியங்களும் செஞ்சிருக்கிறான், 4 பேருக்கு முன்னாடி நல்லவனாக வாழ்ந்துட்டான். ஆனா தனிமேன்று மட்டும் ஒன்று கிடைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட கெட்டவன் யாரும் கிடையாது. அப்படி கெட்டவனா வாழ்ந்துட்டான். அப்ப பாருங்க, நம்ம அமல்களை எல்லாம் நாசப்படுத்தக்கூடியது எது தெரியுமா? தனிமையில் செய்யும் பாவங்கள் என்ற செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எந்த கண்கள் தனிமையில் அழுததோ அதற்கு சுவர்க்கம் உண்டு. எந்த கண்கள் தனிமையில் பாவம் செய்ததோ அதற்கு நரகமே உண்டு என்ற செய்தியை, நன்மைகளை அளிக்கும் காரியமாக அவைகள் உண்டு என்ற செய்தியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்தியை அறிந்து கொண்ட நாம் இன்றிலிருந்தாவது இன்ஷா அல்லாஹ் தனிமையில் நன்மை செய்யக்கூடியவர்களாக, தனிமையை இறை திருப்திக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். மாறக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, இறைவனுக்காக தனிமையில் இருந்து அவனை நினைத்து அனுபவமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த அழுகையை காரணமாக வைத்து நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது விட்டு சஹாபாக்களை பார்த்து உட்கார்ந்து, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி இமாமுக்கும், நான் உங்கள் தலைவனாவேன், தொழுகைக்குரிய தலைவனாவேன். பலா தஸ்பிகூனி பிர்ருகூஇ வலா பிஸ்ஸுஜூத், ருகூவின் போதும் சுஜூதின் போதும் என்னை நீங்கள் யாரும் முந்திவிட வேண்டாம். வலா பில் கியாம், கியாமின் போதும் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லும் போதும் என்னை நீங்கள் முந்திவிட வேண்டாம். வலா பில் இன்சிராஃப், தொழுது முடிந்ததுக்கு பிறகு நான் திரும்பாமல் நீங்கள் திரும்பி கொண்டு ஓடிவிடவும் வேண்டாம். ஃபஇன்னி அராக்கும் அமாமி வ மின் கல்ஃபி, தொழுகையின் போது எனக்கு முன்னாடி உள்ளதும் எனக்கு பின்னாடி உள்ளதும் அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், நான் பார்க்கிறேன். சும்ம கால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ் ரஅய்தும் மா ரஅய்து லலஹிக்தும் கலீலன் வல பகீதும் கஸீரா. மக்களே, என் கண்களால் நான் கண்டதை நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் சொற்பமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். காலு வமா ரஅய்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் கண்களால் கண்ட அந்த காட்சிகள் என்ன என்று கேட்ட பொழுது, ரஅய்துல் ஜன்னத வன்னார், என் கண்களால் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நான் கண்டேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மக்களே, நான் கண்ட சுவர்க்க காட்சிகளை நீங்கள் கண்டால் அந்த காட்சிகள் எனக்கு கிடைத்து விடாமல் போய்விடுமோ என்று நீங்கள் சிரிப்பை நித்தாட்டி விட்டு அழக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். நான் கண்ட நரக காட்சிகளை நீங்கள் கண்டால், அதன் கொடூரத்தை நீங்கள் கண்டால், அதன் வேகத்தை நீங்கள் கண்டால், அது மக்களை பொசுக்கும் அந்த பொசுக்களை நீங்கள் கண்டால், உங்களுடைய மனதில் சிரிப்புக்கான சிந்தனைகள் வராமல் அழுகையால் மூழ்கி விடுவீர்கள். ஹசன் என்ற தரத்தில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். ஒரு முறை நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலக பயணத்தை நோக்கி பயணிக்கும் போது மீகாயிலை பார்க்கிறார்கள். மீகாயில் முகம் அப்படியே வாடிய வண்ணம் இருக்கிறது. பார்த்துக்கிட்டு கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், இந்த மீகாயில முகத்தில் சிரிப்பு வராதா என்று கேட்கிறார்கள். இந்த மீகாயில முகத்தில் சிரிப்பு வராதா ஜிப்ரீலே என்று கேட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, அவர் சிரிக்கக்கூடியவராகத்தான் இருந்தார், அவர் சிரிக்கக்கூடிய ஒருத்தராகத்தான் இருந்தார். ஆனால் அல்லாஹு தஆலா எப்போது நரகத்தை படைத்து அவர் தன் நரகத்தை கண்ணால் கண்டாரோ அன்று மீகாயில் சிரிப்பை மறந்து விட்டார் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹசன் என்ற தரத்தில் உள்ள செய்தி. யோசித்து பாருங்கள், இதனுடைய பாரதூரத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் மலக்குகளுக்கு நரகம் கிடையாது, அவர்களை நரகம் தீண்ட போவதும் கிடையாது. லா யஸூனல்லாஹ மா அமரஹும். ஆனால் நரகம் என்பது மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தான் உரியது. அந்த மனிதன் ஜின்னை பற்றி சில சஹாபாக்கள் சொல்வார்களாம், என் உறவுகளில் சில பேரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போட போகிறான், அது எனக்கு சந்தோஷம்.
என் உறவுகளை சில பேர் அல்ல நரகத்துக்கு போட போகிறான், நான் அழாமல் எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை படைத்தது மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த நரகத்துக்கு போகாமல் இருக்கணுமாக இருந்தால் என் கண்களின் ஊடாக என் இறைவனுடைய ஞாபகத்தை எடுத்து அழுதால் இறைவன் எனக்கு நரக விடுதலை தருகிறான் என்ற செய்தியை நாங்கள் உணர்ந்து விட்டோம். இறைவா, எந்த கண்களூடாக எனக்கு சுவர்க்கத்தை தருவதாக நீ வாக்களித்தால் அந்த கண்ணை என்னென்ன கண்களாக நீ மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தனிமையில் இருக்கும் போது ஷைத்தான் எங்களை அதிகமாக ஆள்கொள்வான். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸூ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலையா? தனிமையில் இருக்கும் போது அந்த பெண்ணின் அழகை பார்க்கும் போது அவரும் ஆசைப்பட்டால் அவளும் ஆசைப்பட்டால் அல்லாஹ் தன் அத்தாட்சியை காட்டிய போது யூசுப் வெளியாகி விட்டான். அல்லாஹ் சொல்கிறானே, இறைவன் எங்களுக்கு அத்தாட்சியை காட்ட மாட்டான். அத்தாட்சிக்கான அவ்வளவு முழு தகவலையும் திருமறை குர்ஆனில் என்னை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான படைத்தளங்களையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். எனவே எவ்வளவு தூரம் குர்ஆனை படிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் குர்ஆனுடைய சமூகமாக மாறுகிறோமோ, அவ்வளவு தூரம் இஹ்லாஸுக்குரிய சமூகமாக மாறுவோம். அந்த அல்லாஹ் எந்த கூட்டத்திற்கு 7 கூட்டத்தால் ஒருத்தராக அல்லாஹ்வுக்காக வேண்டி தனிமையில் இருந்து அழுதவனுக்கெல்லாம் சுவர்க்கத்தையும் அரிஷையும் கொடுப்பதாக சொன்னானே, அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக நம் அனைவரையும் அல்லாஹ் மாற்ற வேண்டும். நம் குடும்பத்தை அல்லாஹ் ஆக்க வேண்டும். இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் விமோச்சனத்தை கொடுக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் உலமாக்களே. அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் அதிகமாக உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது பித்ஆக்களையும் குராபாத்துகளையும் ஷிர்க்குகளையும் மனோ இச்சைகளையும் மண்டக்கணம் பிடிச்ச இந்த குர்ஆனை மறுக்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்களுக்கும் ஒரு விடயத்தை மட்டும் எச்சரிக்கையாக செய்து கொள்கிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். இறை திருப்திக்காக அழுதால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான். ஷைத்தானுடைய சிந்தனைக்காக சமூகத்தை வழிகெடுத்தால் அவர்களை சேர்த்தல நரகத்தில் தள்ளி விடுவான். எனவே இறைவனுக்காக அழும் கண்களை உருவாக்குவோம். நமக்காக வேண்டி ஷைத்தானை பங்குதாராக்கக்கூடிய சிந்தனையிலிருந்து வெளியாக்குவோம். சமூகம் இன்றைக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக அவுலியாக்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அவுலியாக்களுடைய செருப்பு மீது வைக்கிறார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படிப்பட்ட பாதக செயல்களை விட்டும், இப்படிப்பட்ட சமூக துரோக சிந்தனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே எந்த கண்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கம் என்ற வார்த்தையை வாக்களித்திருக்கிறானோ அந்த கண்களாக நம் கண்களை அல்லாஹ் மாற்றுவானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.